வணக்கம். இன்றைக்கி நம்ம ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் பேசுகின்ற போது எழுதுகின்ற போது ஏற்படுகின்ற பிழைகள் என்னென்ன எரர் ஆகுது, பேசும்பொழுது ஏற்படுற பிழைகள் அது வேணும்னு பண்ணுறதில்ல, அது நம்ம அறியாமல் வந்துடும். அந்த வார்த்தைகள் அறியாமல் அந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷனில் சில டிஃபிகல்ட்டிஸ் வரும், அதனால் சில பிரச்சனைகள் வரும். ஒரு ஃபாஸ்ட்டாக பேசும்பொழுது அல்லது ஒரு டென்ஷனில் பேசும்பொழுது அல்லது ஒரு ஹரிபரியில் பேசும்பொழுது அல்லது ஒரு குழப்பத்தில் பேசும்பொழுது இந்த வார்த்தைகள் தவறுதலாக வரலாம். அப்படிங்கிற வார்த்தை ஆல்ரெடி திஸ் அன் அட்வர்ப். இதை எப்படி சென்டென்ஸில் பயன்படுத்துறது, அதாவது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் பர்டிகுலராக இதை எப்படி பயன்படுத்துறது எல்லாருக்குமே மேக்ஸிமம் அது ஒரு கேட்டடாக இருக்குது இந்த ஏரியா மட்டும். ஸோ அதை நம்ம கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்குவோம். பொதுவாகவே ஹவு டு யூஸ் த வேர்ட் ஆல்ரெடிங்கிற அட்வர்பை எப்படி நம்ம பயன்படுத்துறது, அதே மாதிரி ஜஸ்ட் எட்டு இந்த மாதிரி ஒரு அட்வர்ப்ஸ்லாம் பயன்படுத்தும் போது தவறுகள் ஏற்படுறது பெரிய மிஸ்டேக்னு சொல்ல முடியாது, பட் அது இன்னும் கரெக்டாக நம்ம பண்ணலாம். அக்யூரசி வேணும்னா ரொம்ப முறையாக நல்லா பண்ணணும்னு நினச்சா ஆல்ரெடிங்கிற அந்த யூஸ் பண்ணுற இடத்த சரியாக பயன்படுத்திட்டா இந்த மிஸ்டேக் இல்லாமல் போகலாம். ஸோ நமக்கு வேண்டியது அக்யூரசி, அதுக்காக நம்ம அந்த கரெக்ஷன் கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ ஹவு டு யூஸ் த வேர்ட் ஆல்ரெடி இன் தி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ சாதாரண ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஸ்ட்ரக்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சப்ஜெக்ட் இருக்கும், ஹாவ் இருக்கும் அல்லது ஹேஸ் இருக்கும், வேர்ப் 3, இதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதாவது சப்ஜெக்ட் இருக்கும். இப்போ ஐன்னு இருக்குன்னு வச்சுங்க, ஐ, வி, தே, இது மாதிரி வந்தால் அதுக்கெல்லாம் ஹாவ் பிளஸ் verb 3. சில இடத்துல he, she, it அல்லது ஒருத்தருடைய பேரு கமலி, கமல், ஒருத்தர் பேரு கமல், ராஜா, இந்த மாதிரிலாம் வந்தா ஹாஸ், ஐபி, தே இது போன்ற வார்த்தைகள் வரும்போது ஹாவ் பயன்படுத்துகிறோம். ஹீ, ஷி, இட் தேர்ட் பர்சன் சிங்குலர் இந்த மாதிரி நேமிங் வேர்டு வந்தால் ப்ளஸ் என்ன பண்ணுறோம், ஹாஸ் போடுறோம். இதுதான் வித்தியாசம், வேற மற்றபடிலாம் வேர்பு தெரியுதான், அதாவது தேர்ட் அண்ட் வேர்பு தான் நம்ம பயன்படுத்துகிறோம், வேர்பு தேர்ட் டைப் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ I have, we have, they have, he has, she has, it has, Kamali has, Kamal has, Raja has. இதுக்கு அப்புறம் verb third verb third. இப்படி தான் present perfect tense வருது, present perfect tense வருது. இதுதான் பேசிக் ஒரு present perfect tenseக்கு. இதுதான் என்னது ஸ்ட்ரக்சர், எப்படி சப்ஜெக்ட், இந்த auxiliary verb அல்லது helping verb, the subject, the helping verb, அடுத்தது verb 3, I have completed my work. இது என்ன இருக்கு, சப்ஜெக்ட், verb 3, present participle. இதுக்கு பேர் என்ன, present participle. verb 3க்கு என்ன பேர், present participle. அது verb plus ed இருக்கலாம் அல்லது en இருக்கலாம் அல்லது என்ன இருக்கலாம், நோ, நியூ, நோன், KNOWN, நோன், அதான் இந்த என், டேக்கு, டுக்கு, டேக்கன், அந்த இயன், இது டேக்கன். இப்போ ஈடியில் இது, இதை மாதிரி 3 டைப்ஸ் இருக்கு.
ed சேரலாம் வர்போட, en சேரலாம். எப்பொழுதுமே தேர்ட் வெர்பை தான் நம்ம பயன்படுத்துறோம். இதுல பிரசன்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு இந்த பெர்ஃபெக்ட் டென்ஸ் இது, இந்த பெர்ஃபெக்ட் டென்ஸ்ங்கிறது இது, இந்த ed தான், ed ஃபார்ம் தான், இந்த ed ஃபார்ம் தான். பிரசன்ட் பெர்ஃபெக்ட்னால எதை குறிக்கும்? வர்பு பிளஸ் ed or en or n. இதுதான் பிரசன்ட் பெர்ஃபெக்ட், அதாவது தேர்ட் வெர்பு. இதுதான் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அப்ப பிரசன்ட் என்ன சார்? அப்ப பிரசன்ட்னா இதுதான் பிரசன்ட், இதுதான் பிரசன்ட், இதுதான் பிரசன்ட். ஷீன்னு இருக்கு, ஷீன்னு இருக்கு, அல்லது ஹீன்னு இருக்கு, அல்லது இட்டுன்னு இருக்கு. இதை மாதிரி இருந்தா இந்த ஹாவுக்கு போல ஹேஸ் வரும். எப்படி வரும்? ஹேஸ். இதுதான் பிரசன்ட். இது வரலாம், இது வரலாம், இது வரலாம். இது மாதிரி வந்தா இவனுக்குமே ஹேஸ் தான். The helping verb has. It has gone to Chennai. இந்த சென்டென்ஸ் பாருங்க. இந்த திட்டம் ஏற்கனவே முடிக்கப்பட்டுள்ளது. அது எப்படி ஆங்கிலத்தில் சொல்லலாம்? இந்த திட்டம், திஸ் ப்ராஜெக்ட் has, இதா பிரசன்ட், இங்க இடத்துல காட்டுறது பிரசன்ட், ஆல்ரெடி பீன் கம்ப்ளீட்டட். இப்போ வந்து ஆல்ரெடிங்கிற வார்த்தையை எப்படி பயன்படுத்துறதுங்கிறத பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா திஸ் ப்ராஜெக்ட் ஹஸ் ஆல்ரெடி பீன் கம்ப்ளீட்டட். ஷீ ஹாஸ் ஆல்ரெடி பீன் டிரான்ஸ்ஃபர்ட். அவள் ஏற்கனவே இடமாற்றம் செய்யப்பட்டாள். இப்போ ரெண்டு கரெக்டா இருக்கா? இது சரியான ஃபார்மேஷன்ல இருக்கா இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இருக்கு ஷீ ஹாஸ் பீன் டிரான்ஸ்ஃபர்ட் ஆல்ரெடி. ஆல்ரெடிங்கிறது அட்வர்ப், ஏற்கனவே. மீனிங் என்ன? ஏற்கனவே, முன்னாடியே. ஆல்ரெடி இட் இஸ் கம்ப்ளீட்டட். ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு முன்னாடியே அது செய்து முடிச்சிடலாம், ஏற்கனவே சொல்றோம். she has been transferred already. அடுத்தது already she has been transferred. இப்ப இது ரெண்டும் சரியா? இது ரெண்டும் சரியா? அல்லது இதுவும் சரியா? இது ரெண்டும் சரியா? எது சரி? இது ரெண்டு, இந்த ஃபார்மேஷன் கரெக்டா, இந்த ஃபார்மேஷன் கரெக்டா அப்படின்னா பாருங்க. திஸ் ப்ராஜெக்ட் ஹாஸ் ஆல்ரெடி பீன் கம்ப்ளீட்டட். இது சரியானபடி தெரியுதா? அல்லது she has been transferred already. ஒரு சென்டென்ஸ்ல ஆல்ரெடி கடைசியில வர்றது கரெக்டா, பிஃபோர் சென்டென்ஸ்ல முன்னாடியே வர்றது நல்லதா? அப்படிங்கிறது எந்த இடத்துல இடம்பெறணும், இந்த இடத்துல இது வந்து பிளேஸ் ஆகணும். இப்படி அமைச்சா அந்த சென்டென்ஸ் வந்து ஏற்புடையதா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இப்போ திஸ் ப்ராஜெக்ட் ஹாஸ் ஆல்ரெடி பீன் கம்ப்ளீட்டட். அடுத்து அவள் ஏற்கனவே இடமாற்றம் செய்யப்பட்டால் she has already been transferred. இங்க எப்படி இருக்கு? she has been transferred already. அவள் எல்லாம் மீனிங் என்னமோ ஒண்ணுதான், சொல்ல வர்ற கருத்து கரெக்ட், இதுல எதுவும் வித்தியாசப்படல. அவர் சொல்ல வேண்டிய கருத்தை கரெக்டா சொல்ல வரா. ஆனா ஒரு கிராமட்டிக்கலா அதை பார்த்தீங்கன்னா கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இதுல இருக்கு. கிராமட்டிக்கலா ஸ்போக்கனை பற்றி இது பிரச்சனை கிடையாது, பட் எழுதும் பொழுது அது வந்து அக்யூரசி எதிர்பார்ப்பாங்க. அதில் தான் நம்ம நாலேஜ் என்ன, நம்ம யார், நம்ம எந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பர்ட்டு, வாட் இஸ் த லெவல் ஆஃப் அவர் ஸ்கில்லு இன் இங்கிலீஷ், எல்லாமே உலகத்துக்கு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம யாருங்கிறத காட்டி கொடுக்கறது ரிட்டர்ன் ஒர்க் தான். ரிட்டர்னில் காட்டுறதுங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ், அது ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. சரியானபடி அமையணும் அந்த ஃபார்மேஷனை. ஸ்போக்கனில் பேசிட்டு போகலாம், ஆனால் ரிட்டர்னில் வரும்போது ரைட்டிங் இஸ் எ வெரி காம்ப்ளெக்ஸ் ஏரியா. அந்த ஏரியா ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும். அதனால் இந்த ஆல்ரெடிங்கிற வார்த்தை எங்கே பயன்படுத்துறது, எப்படி பிளேஸ் பண்ணுறது, எந்த இடத்துல இது வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா, பொதுவாகவே இப்போ இந்த சென்டென்ஸ் ஷீ ஹாஸ் பீன் டிரான்ஸ்ஃபர்ட் ஆல்ரெடிங்கிறது தப்பு, கடைசியில் வராது. ஆல்ரெடி ஷீ ஹாஸ் பீன் டிரான்ஸ்ஃபர்ட், இதுவும் தப்பு. பார்த்தீங்கன்னா ஹாஸ் இஸ் த ஹெல்பிங் வெர்ப். இந்த ஹாஸ் இருக்குல்ல, இது வந்து ஹெல்பிங் வெர்ப். Hence an adverb must appear after it. Hence an adverbங்கிற ஆல்ரெடி எங்க வரணும்? has அல்லது haveக்கு அப்புறம் வரணும். எப்படி வரணும்? has is the helping verb. Hence எனவே so an adverb must appear after it. after it என்ன? hasக்கு அப்புறம் வரணும் அல்லது haveக்கு அப்புறம் வரணும். அப்போ இங்க பாருங்க,
the project has இது ஆக்சிலரி வருபா, இதுக்கப்புறம் பிளேஸ் வருதா, கரெக்ட். இதுக்கப்புறம் தான் இந்த இடத்துல வரணும். ஆல்ரெடி ஆக்சிலரி verb ஃபாலோ பண்ணணும். the adverb should follow the auxiliary verb has or have அல்லது had. okay, she has already been transferred, this one is correct. this project has already been completed, correct. but இங்க has க்கு அப்புறம் been வந்திருக்கு, இங்க தான் வரணும். already he has already been she has already been இந்த இடத்துல place ஆகணும். already been transferred. ஆக இப்போ ஒரு வார்த்தை இருக்கு, அது ஏற்கனவே சுத்தம் செய்யப்பட்டுள்ளது. இதை எப்படி சொல்றது? it has been cleaned already அல்லது already it has been cleaned மறுபடியும் கரெக்டா தப்பா? ஆமா, இது தப்பு. மறுபடியும் இது தப்பு. மறுபடியும் இந்த சென்டென்ஸ் தப்பு. ஆக எப்படி இருக்கணும்? it has already been cleaned. it has already been cleaned. this one is correct. இந்த படம் ஏற்கனவே வரையப்பட்டுள்ளது. இது எப்படி சொல்றது? இந்த படம் ஏற்கனவே வரையப்பட்டுள்ளது. இந்த படம் ஏற்கனவே வரையப்பட்டுள்ளது. இது எப்படி எழுதுறது? எப்படி நம்ம இந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல ஆல்ரெடி பயன்படுத்தி பண்ணலாம்? எப்படி? இந்த படங்கிறதுனா this picture வரையப்பட்டுள்ளது. has இப்போ போடணும். இப்போ இந்த ஆக்சிலரி வெர்புக்கு அப்புறம் என்ன வரும்? already the picture has already been drawn. இந்த drawn தான் மூணாவது verb 3. எப்படி? draw, drew, drawn. first, second, third verb drawn. this is the correct formation. this picture has already been drawn. auxiliary verb follow பண்ணுது. the helping verb follow பண்ணி வரணும். already adverb must appear after helping verb or before the main verb. okay, before the main verb, after the helping verb என்ன? has, have. இங்க வருது present perfectல வர has, have. நம்மள எல்லா helping verb auxiliary verb வருதுன்னு சொல்ல முடியாது. ஓகே, இங்க வர present perfectல வர the marker the has, have தான். அதுக்கு அப்புறம் after the helping verb already பயன்படுத்துறோம். இந்த இடத்துல என்ன adverb பேர் என்ன? already or just and yet. இது எல்லாமே எப்படி வரும்? after the helping verb அல்லது before the main verb. I have already finished my work. ஓகே, இப்போ எப்படி இருக்கு? சப்ஜெக்ட், இது ஹெல்பிங் verb, இதுதான் மெயின் verb. இருக்கா? பிஃபோர் த மெயின் verb adverb ஒன்று ஆஃப்டர் த ஹெல்பிங் verb இதை மாதிரி ஹேஸ் மாதிரி, இல்லைன்னா பிஃபோர் த மெயின் verb ஆல்ரெடி ஃபினிஷ்டு, ஆல்ரெடி ரிட்டன், ஆல்ரெடி கான். இந்த மாதிரி இதுக்கப்புறம் முன்னாடி வரும், மெயின் வெர்புக்கு முன்னாடி வரும். அதே மாதிரி இப்போ இன்னொரு வார்த்தை சொல்லலாம், he has already gone ஒரு வார்த்தை இருக்கு. he has already gone. இங்க பாருங்க,
மெயின் வர்பா? இதுக்கு முன்னாடி வருதா? ஆக an adverb must appear after the helping verb or before the main verb. Before the main verb. இது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் அதில் உள்ள கான்செப்ட். She has already answered the question. Answered the question. Question. என்ன இருக்கு? This is a main verb. This is the main verb. Before the main verb. Already. He has already answered the question. Okay. சரி. இப்போ after the auxiliary verb. After the auxiliary verb. After the verb. After the helping verb. After the helping verb. How is it follow after the helping verb? This building has already been constructed. The கட்டிடம் ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. அப்ப has, this is a helping verb. Already follow the helping verb. This lesson has already been taught. After the helping verb, they already follows. Okay. We have already been selected. This helping verb. After the helping verb, already, the adverb already follows. Already means things happen earlier than we expected. Already na ஏற்கனவே ரெண்டு மீனிங். Things happen earlier than we expected. நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஒர்க் முடிஞ்சிருச்சு. எதிர்பார்க்கிறதுக்கு முன்னாடியே இந்த வேலை முடிஞ்சிருச்சு. அதான் என்ன சொல்றோம்? Already. Okay. The letter has already been posted. அந்த கடிதம் ஏற்கனவே போஸ்ட் பண்ணப்பட்டுள்ளது. Has helping verb already follows. After the helping verb already comes. This land has already been sold. இந்த இடம் ஏற்கனவே விற்கப்பட்டுள்ளது. Has helping verb already follow the helping verb. The minister has already visited the victims. பாதிக்கப்பட்டவர்களை ஏற்கனவே மந்திரி பார்வையிட்டார். Has is the helping verb. After the helping verb already placed. Okay. Thank you very much for your kind attention.